मधुरापुरनायिके नमस्ते मधुरालापि शुकाभिरामहस्ते मलयध्वज पाण्ड्यराजकन्ये मयि मीनाक्षि कृपां विधेहि धन्ये। अड़ी गदगेळु गदगेळु करुवायंगदगेळु अड़ी गदगेळु गदगेळु गरिमेट्टु करुवायंगदगेळु गदगेळु अड़िय गरिमेट्टु करुवायंगद போல இனி இந்த புவி எழும் கிடையாதடியே கட்டுக்காத இல்ல ஒட்டுக்காத இல்ல கண்டு கேட்டு வந்த முருவாரு வைக நதிக்கர ஓரத்துல அன்று வாழ்ந்து செய்யிச்சவம் வரலாறு கதகேளு கதகேளு கரிமேட்டு கருவாயங்கதகேளு கதகேளு அடியா உண்மையில அவன் கள்ளன் இல்ல உண்மையில அவன் கள்ளன் இல்ல மருத சில்லாவுக்கே அவன் செல்ல பிள்ளை சொந்தம் ஒரு ஆள் இல்ல பந்தம் அதுதான் இல்ல மலையும் மரமும் தவிர யாரும் இல்ல தங்கச்சிய பண்ண கற்பழிச்சான் அவன் ரத்தத்துல இவன் கொப்பழிச்சான் இன்னும் பழி வாங்காது கண்ணில் விவசாயாது எனவே இவனே சிவனா ஆரம்பிச்சான் சட்டத்தில் சொன்னாங்க அவனோ கொலையாடி ஜனங்கள்லாம் சொன்னாங்க அவனோ கொடையாடி அவனை தேடி தேடி மனதில் ஓடி ஓடி புண்ணாகி படுத்துச்சான் போலீஸ் போலே கதகேளு 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 கரிமட்டு கருவாயும் கதகேளு கதகேளு அடிய தென்னை மரத்துல படுத்திருப்பான் ஆனா பூமியில கண்ண வச்சிருப்பான் கவட்ட வில்லுண்டு கையில் ஒரு வில்லுண்டு வில்லால் அடிச்சு எதையும் விழுத வைப்பான் கன்னிகாளியாத காளியம்மா இந்த கருவாயம் மேலதான் காதல் அம்மா மாலை எது கூடாம தாலி எது இல்லாம கடைசி வரையில் இருந்தா காவியம்மா சுகமேதும் காணாம வெயிலில் தருதானா இல்லாத ஊருக்கு இவளே வழியானா இன்னும் சொல்ல போனா இளம வீணா போனா கருவாயங்கட்டைக்கு உலகா போனா கதகேளு 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 கரிமேட்டு கருவாயும் கதகேளு கதகேளு அடியா நன்மை செஞ்சா ஊரில் யாவர் இருக்கும் அந்த பார மனசுல நீர் இருக்கும் ஆகா நங்கருவாயம் பேர யார் சொன்னாலும் கருவில் இருக்கும் பிள்ளை கையெடுக்கும் பாவி பயல்களை வேறழிச்சான் அந்த பண்ண குடும்பத்தில் நீர் தழிச்சான் மானம் பரதானந்தா தானும் கரிகாலந்தா இவனே சிங்கம் என்ற பேரெடுத்தான் தெற்கு திச்சிமைக்கு அவனே அதிகாரி அதன்பாண்டி மன்னன் தான் வந்தான் உருமாறி அவனை எண்ணிக்கொண்டு நெஞ்சில் சோகம் கொண்டு வாய்க்கால போகுது வைகனரி கதகேளு 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 கரிமேட்டு கருவாயங் கதகேளு கதகேளு அடி அந்த கரிமேட்டு கருவாயங் கதை போல இனி இந்த புவி ஏழும் கிடையாதடி கட்டுக்காத இல்ல ஒட்டுக்காத இல்ல கண்டு கேட்டு வந்து முருவார் அந்த வைக நதிக்கர ஓரத்துல அன்று வாழ்ந்து செய்யிச்சவம் வரலாறு கதகேளு கதகேளு கரிமேட்டு கருவாயங் கதகேளு கதகேளு அடியே உன் புண்ணியத்துல என் குழந்தைக்கு தினமும் பால் கிடைக்குது. நீ நல்லா இருக்கணும். கிளி ஜோசியம் கிளி ஜோசியம் ஏ கிளி ஜோசியம் இங்க வா. அம்மா தாயே மதுரை மீனாட்சி. ஏன் ஜோசரே இது ஆம்பளை கிளியா பொம்பளை கிளியா? சாயங்காலம் ஆத்தங்கரைக்கு குளிக்க வரும், அப்ப வந்து பாரு. கேண்டி சின்னமணி, உனக்கு எப்ப கல்யாணம்னு ஜோசி பாக்குறியா? எப்ப பாரு உனக்கு இதே நினைப்பு. எங்க அண்ணனுக்கு பாக்குறேன். யாரு? கருவாயனுக்கா?
அழகா முத்துன்னு பேர் இருக்குப்போ ஏண்டி கருவாயின்னு சொல்ற? முத்து என்ற கருவாயனுக்கு எண்ணி எண்ணமெல்லாம் நிறைவேற நல்லதொரு பதிலை சொல்லடி ஜெயமாலினி. ஏன்டா கிளிக்கு ஜெயமாலின்னு பேர் வச்சிருக்காங்க? அது துணியை கட்டல, அதனால தான். சரியா இருக்குமா ஜெயமாலினி? முத்து என்ற கருவாயனுக்கு ராமர் வனவாசம் போறது வந்திருக்குமா? ஓடி போனாரும் தேடி வரும், குடியிருப்போரால் குடும்பத்துக்காகாது, கேடு சூழ் ஊழ்வதை உறுத்துவதால் போக வேண்டும் வனவாசமே. என்ன என்னமா இது? என்னமா இது? ஐயோ ஐயோ, என்ன காப்பாத்துங்க. கழுத்து விடுமா, என்ன பண்ற பாரு. எங்க அண்ணனே வனவாசம் போகணுங்கிற என்ன பண்ற பாரு. இடி எடுத்து கொடுத்த சீட்ல வந்ததா அவர் சொன்னாரு. பாவம் அவர் என்னடி செய்வார்? எங்க அண்ணன் எப்படி சொல்லலாம்? ஐயோ, உங்க அண்ணன் மேல நீ உசிரியா வச்சிருக்காங்கிறதுக்காக அவர் கழுத்தை நெரிக்க போறியே, அறிவு இருக்கா உனக்கு? யோ, எழுத எடுத்து போயா, நீ வாடி. தங்கச்சி, உன் வேலையா தான் இருக்குன்னு நினைச்சேன். கையில இருக்க நெல்லை அரைச்சிட்டு வந்துடுறமா. சுவிட்ச போடுமா. முடியாது. சோத்த தின்னுட்டு சொச்சா இருக்க நல்லா அரைக்கலாம். ஆமாடி, சுவிட்ச போடுமா. அண்ணன் சொல்றதை கேட்கணும். முடியாதுன்னு தங்கச்சி சொல்ல தட்டக்கூடாது. சாப்பிட்டு வேலை பார்க்கலாம். என் கண்ணு இல்ல. இத பாருமா, நான் அட என்ன வாங்கண்ணா. நல்ல ருசியா இருக்கு. கருவாயா, நம் முதலாளியை தேடி பக்கத்தூர் ராசார் வந்திருக்காரு. உடனே 4 இளநீ விட்டு வாங்கிட்டு சொன்னார். இந்த அருவா அதை கீழே போடு. சாப்பிட்டுட்டு எள்ளி போடலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. என்ன பெத்த ஆத்தா இல்ல, போட்டு வந்துடுறமா. என்ன பெத்த ராசா இல்ல, சாப்பிட்டுட்டு போடலாம். ஏமா, இப்ப இந்த இடத்தை விட்டு நான் போக கூடாது, அவ்வளவுதானே? ஆமா. சரி, இந்த இடத்தை விட்டும் போகல, மேலையும் பார்க்கல, போதுமா? சரி. நாளுதானே? ஏன் நாங்க குடிக்க மாட்டோமோ? அஞ்சா போடுறது. விஜயன், சொல்லுக்கு அரிச்சந்திரன், கவட்டைக்கு கருவாயன். ஒரு பயம் ஒண்ணு அசைக்க முடியாத போய். அடே அப்பா, உன்னை மாதிரி ஒரு கெட்டிக்காரன் நான் பார்த்ததே இல்ல. அப்ப கொண்டு விட்டேன். நான் வரட்டுமா? என்னமா பண்ற? கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படவே கூடாதுனா. துப்புங்க. இறங்கம்மா. கணக்கு பிள்ளைக்கு நல்ல உத்தியோகம். பங்களா எங்க இருக்கு? அதோ தெரியுத, அதான் பங்களா. ஏன் அது வரைக்கும் வண்டி போகாதா? வழி இல்லம்மா, பரப்பு மேலதான் நடந்து போகணும். வா. வாமா, வா, வா. உயரமா நிக்கிறது கூட ஐயாவது தான் கரும்பு. இப்படித்தான் போகணுமா? வேற வழியே இல்லையா? நீ வந்துட்டீல, ஐயா வழி பண்ணிருவாரு. வா, வா. பவுனே, ஹாய். பாத்து வா, பாத்து. என்னம்மா வரப்புல நண்டா பிடிக்கிற? ஐயோ பவுனே, பவுனே செதறிடுச்சே. ஐயோ ஏயா கணக்கு, பவுனை பார்த்து கூப்பிட்டு வரக்கூடாது? அவரை ஏன் கோவிச்சுக்கிறீங்க? வழி இல்ல, ஒண்ணு இல்ல, வெறும் வாய் பேச்சுதான். கவலையப்படாத, சீக்கிரமா ரோட போட்டுற. நீ உருண்டு பிறண்டு வரலாம். ஐயோ, இது கருவாய் இடமுங்க. இருந்தா என்னையா, ஐயா இந்த இடத்து மேல ஆசைப்பட்டிருக்காருன்னு சொல்லி கேட்டு வாங்கிய. பவுனே பா. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து இருக்க மாட்டேன். ஐயோ, நீ இப்படி சொல்லாமா? நீ யாரு? தங்கத்தோட தங்கச்சி பவுனாச்சே, தங்க அச்சில வாத்தி எடுத்தவ. முதலாளி பார்த்து வைங்க காலை. கருவாயா? அட கணக்கு பிள்ளையா, வாங்க வாங்க. உன்னை பார்க்கத்தாப்பா வந்தேன். இல்ல, பண்ணையார் தோப்போட்டு வச்சிருக்கிறைய ஒரு கையாகல இடம், அதுக்கு ஒரு விலைய போட்டு பேசி கிரைத்த முடிக்கலாம்னு தான். யோ, நான் என்ன நிலத்தை வைக்கிறேன்னு ஏலமா போட்டேன்? கருவாயா, இடத்துக்கா பஞ்சம்?
இதை வித்துப்பட்டு வேற ஒரு இடத்துல வாங்கிக்கிறது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க சொல்றியா? நல்ல ஆளியா? தோப்புக்குள்ள இருக்கிற பங்களாவுக்கு பண்ணையாரு வரப்பு வழியா நடந்து போக வேண்டியதா இருக்கு. உன் இடத்த கொடுத்துட்டீங்கன்னா வாசல் வரைக்கும் வண்டி போற மாதிரி ரோடு போட்டுக்கலாம்னு கேட்டு வர சொன்னாரு. ஏயா அவங்க வசதிக்காக என் பூர்வீக சொத்தை விற்க முடியுமா? அட விரும்பி கேக்குறாங்க, வீண் பொல்லா போயதுக்கு. உள்ள விலைக்கு நீ தர வேணாம்ப்பா, 5-10 கூடுதலா வாங்கிக்க. யோ ரொம்ப திமிரியா? வீடு கட்டுறதுக்கு ரோடு போடுறதுக்குமா விளையிற நிலத்தை விற்க சொல்ற? கருவாயா கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லப்பா. அது என் தங்கச்சிக்கு சீதனமா கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன். நீங்க போகலாம். கருவாயா போறப்பா, கபட்டையில் அடிச்சு கண்ணை கலைக்கப்படாத. என்னடா கொழுப்பா? டேய் கல்ல எறிஞ்சிட்டு ஏன்டா திரும்பிட்ட? நான் எங்கடா இருக்கேன்? எவன்டா அவன் கல்ல எறிஞ்சவன்? சரியா நாமல இருந்தா வெளியே வாடா. தள்ளிவிடா. ஐயோ என்ன விடு, என்ன விடு. சரியான ஆம்பளையான்னு கேட்டியே. புள்ள பூச்சி கத்துடி, நல்லா கத்து. எல்லாரும் அமைதியா இருங்க. பஞ்சாயத்து தலைவர் இப்ப வந்துடுவாரு.
அண்ணே வாங்க, பஞ்சாயத்துல உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வணக்கங்க. வணக்கம். நம்ம ஊர் தெய்வம் சித்தனுக்கு பொதுவா இந்த பஞ்சாயத்துல உண்மையைத்தான் சொல்லணும். தம்பிதுரை உன் கைய பிடிச்சு இழுத்தது உண்மையா? ஏன்பா நீ அந்த பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தியா? இல்லண்ணே, அது வந்து அண்ணன் தம்பி உறவெல்லாம் வீட்டோட, இது பொது இடம். இங்க கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். தம்பிதுரை தலகுனிஞ்சு நிக்கிறதுனால இவன் அந்த தப்ப செய்தாங்கிறது உறுதியாகும். அதனால இந்த பஞ்சாயத்து அவனுக்கு 100 ரூபாய் அபராதம் விதிக்கும். என்ன சரிதானே? சரிதாங்க. என்ன தீர்ப்பு சரிதானே? எதுக்குப்பா இந்த 400 ரூபாய்? நானும் நாளைக்கு 4 பொண்ணுங்க கைய பிடிச்சு இழுக்கிறேன். அதுக்கு தான் முன்கூட்டியே அபராத தொகையை கட்டுறேன். தருவாயா, பஞ்சாயத்து கூடி பேசி விவகாரத்தை பைசல் பண்ணியாச்சு. இப்ப நீ பேசுறது திகுடு முகடான சமாச்சாரம். நீதிக்கு பஞ்சமான இந்த இடத்துக்கு பேரா பஞ்சாயத்து? வயசுக்கு வந்த பொண்ண காரணம் இல்லாம கைய பிடிச்சு இழுத்துட்டான். நாளைக்கு அவளை எவையா கட்டிக்கிடுவான்? நீங்க பாட்டு தலையாட்டிட்டீங்க. நான் ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க வேண்டாம், அதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன். தருவாயா, பஞ்சாயத்து சொல்றத கேளப்பா. பெருசு, என் தங்கச்சி உன் பேரனுக்கு கட்டி கொடுக்க நான் சம்மதிக்கிறேன். நீ சம்மதிக்கிறியா? ஏயா, என் தங்கச்சி உங்க வீட்டு மருமகளை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. நாளைக்கு அவளை எவையா கட்டிக்கிடுவான்? அது இந்த பஞ்சாயத்து யாராவது கேட்டீங்களா? சரிங்க, நமக்கே அந்த வம்பு. அந்த பணத்தை கொடுப்பா, கொடு. உன் கோபம் ஆத்திரம் நியாயமானதுதான். தம்பிதுரை செஞ்ச மாதிரி காரியத்தை நம்ம கிராமத்துல யாரும் செய்யாம இருக்கணும். கருவாயன் தங்கச்சிய தம்பிதுரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு அச்சாரமா தான் இந்த பணத்தை வாங்கி. எப்படி? நல்ல தீர்ப்பு. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். நம்ம கிராமத்துல நியாயம் இருக்கு. என்னங்கடா எல்லா பயிலும் தலை குறிஞ்சிட்டு நிக்கிறீங்க? தம்பிதுரை எங்க? தம்பி சாப்பிடாம கொள்ளாம கோவிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் அண்ணன் நீங்க தான் பஞ்சாயத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, அதான் தம்பிக்கு ரொம்ப வருத்தம். எங்களுக்கும் தான். ஆசைப்பட்டு தரடா கைய பிடிச்சு இழுத்தான். அப்புறம் என்ன? நம்ம பரம்பரை பழக்கம். கோபத்துல கைய பிடிச்சிட்டான். குழந்தைதானே. பரிசம் போட்டு பாக்குவத்துல மாத்திக்கிட்டமா இல்ல பத்திரிகை அடிச்சிட்டமா? பஞ்சாயத்துல தான் சொல்லிட்டீங்களே. ஊருக்கு தானடா சொன்னேன், உங்களுக்கா சொன்னேன். ஏண்டா கடந்து பதறீங்க? விவரமா சொன்னீங்கன்னா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும், அவனுக்கும் ஆறுதலா இருக்கும். கருவாயனுக்கு என்னமோ கட்டி கொடுக்கணும்னு ஆசைதான். ஆனா அவன் தங்கச்சி சின்னமணிக்கு தான் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. அதனால அவ தூக்கு போட்டுக்கிட்டா. பாட்டி வந்துட்டியா? ஒரே தங்கச்சின்னு வசதியான வேலையில எடுத்துட்டியா? ஆமா, நான் சொன்னதெல்லாம் கட்டி வச்சிட்டியா? கட்டுறப்பா கட்டுறேன். அதுக்காகத்தானே இருக்க. சின்னமணி வசதியான இடத்துல வாக்கப்பட போற. அது சரி, நம்ம கல்யாணம் எப்பா? நமக்கா? கேட்கிறவங்க தப்பா நினைக்க போறாங்கத்தா. என்ன மாதிரி எல்லாம் வாகா வழியா பொண்ணு அமையுதுன்னா கஷ்டம்டா. வயசு 60 இன்னும் நினைப்பு 20 இருக்கு. பாத்தியா, பொக்குன்னு கட்டி கொடு. பொழுது போறதுக்கு முன்னாடி ஊருக்கு போகணும். ஓகே, எங்க ஊர்ல கூத்து இருக்கு. என்ன அதிரடி பாகவதர ஆரம்பிக்கலாமா? ஹார்மோனியம் தபேலாவுக்காக மதுரைக்கு ஆள் அனுப்பியிருக்கேன்.
வந்த உடனே ஆரம்பிச்சிடுறேன். கடைசி பஸ்ஸே வந்துட்டு போயிருச்சு, இன்னும் வரல. ஒவ்வொரு கூத்துலயும் கடைசி நேரத்துல இப்படித்தான் காலை வாடுறான். அவன் வரட்டும், இன்னைக்கு கணக்க தீத்துறேன். கூத்துன்னு அலையிறது, கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நம்மளே அலைய விடுறது. யாரடா சொன்ன? உங்களை சொல்லல அண்ணே. அதோ வராம பாரு. எங்க? அதோ எங்க? ஐயோ அதிரடி பகுதர, இந்த எதிரொலி இல்லாம நீ கூத்து நடத்துருவியா? எங்க நடத்து பார்க்கலாம். ஏய், இது உனக்கே நியாயமா இருக்காடா? நாம செய்யற தொழில கொஞ்சம் பயபக்தி வேணும்டா. அது நிறைய இருக்கிறதுனாலதான் கொஞ்சமா போட்டு வந்திருக்கேன். எங்கடா ஹார்மோனிய தபேலா? ஹார்மோனியத்தை சாராய கடையில வச்சிட்டேன், தபேலாவை சாலன கடையில வச்சிட்டேன். டேய் இரு கூத்து முடிட்டு உன்னை நான் அப்புறமா பேசிக்கிறேன். காணிட்டுக்கார இங்க வாங்க, கோச்சுக்காம போய் சாராய கடையில மீட்டு வந்துருங்க. இங்க இல்ல, மதுரையில வச்சிட்டேன். எங்க? மதுரையில. யோ இவாயா, இந்த ஊர்ல ஹார்மோனிய தபேலா ஏதாவது கிடைக்குமா? இந்த ஊர்ல ஏதுங்க உரிமை வேணாம், தாரதப்பட்டு தான் கிடைக்கும். அதெல்லாம் உன் கடைசி ஊர்வலத்துல வச்சுக்க. நாடகத்துக்கு வாசிக்கு மாதிரி கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்காதுங்க. ஐயோ, நல்ல தொழிலாளிக்கு எந்த வாத்தியமா இருந்தா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். என்ன கண்ணா சொன்ன? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். வாங்க வாங்க. குடும்ப விஷயமா பேசிட்டு போலாம்னு வந்திருக்கிறோம். அண்ணன் சந்தைக்கு போயிருக்காரு. இது நம்ம குடும்ப விஷயம், இதுல உங்க அண்ணன் தேவையில்லை இல்லடா? நீ எங்க வீட்டுக்கு வரப்போறவ, எங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு அண்ணன் நினைக்கிறாரு. நாங்க 5 பேரும் 5 விரல் மாதிரி, எங்களுக்குள்ள பிரிவினையே கிடையாது. அப்படி வளர்த்திருக்கா எங்க ஆத்தா. உங்கறதுலயும் சரி உடுக்கறதுலயும் சரி, நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணா இருந்துகிட்டு இருக்கோம். சின்னமணிக்கு இன்னும் புரியலைன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா அப்ப புறப்பட்டுருவான். சரி. அந்த வாழைப்பழத்தை எடுமா. இப்ப நீ இந்த பழம் மாதிரி நாங்க என்ன நினைக்கிறோம்னா, என்னை விட்டுருங்க. ஐயோ வேண்டாம். ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்களேன். வேண்டாம் வேண்டாங்க, என்னை விட்டுருங்க. வேண்டாம். இதனால சகல மாணவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், இன்னைக்கு எங்கேயோ வச்சு புட்டோம். எங்க வச்சிட்டீங்க? வச்சது நீ, கேள்வி என்னையடா கேக்குற? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இப்போ எங்க கையில தமக்கு இருக்கு, உரிமை இருக்கு. சினிமாவுக்கு சுச்சுவேஷனுக்கு தான் பாட்டு போடுவாங்க. ஆனா இன்னைக்கு எங்க நிலைமை சுச்சுவேஷனே பாட்டா மாறி போச்சு. என்னடா? ஆமாண்ணே, உலகம் சுத்துதாடா. ஏன் கூட்டத்துக்கு முன்னாடி அடிக்கிறீங்க? புல்லா போட்டுட்டு வந்தா உலகம் சுத்தாதாடா? படைய கேடு கெட்டாலும் நமக்கேண்டா சாமி, சொன்னாலே பொல்லாப்பு வேணாண்டா வீணம்பு. உலகம் சுத்துதடா, இடம் இருந்து பலமாக, ஒரு மாத்த இல்லையடா இதுவரையில் பொதுவாக. ஒன்னா ரெண்டா எத்தனையோ நீதி சொன்னோம். அண்ணாச்சி என்ன ஆச்சு? எல்லோருக்கும் கொண்டாடி வந்து போச்சு. நாளால நேராக யாரால ஆகும், ஊர் போல போக்கோட போனாதான் தோதாகும். உலகம் சுத்துதடா, இடமிருந்து பலமாக, ஒரு மாற்றம் இல்லையடா இதுவரையில்
நமக்கேண்டா புது வேட்டி சுத்துதடா இடமிருந்து பலமாக ஒரு மாத்த இல்லையடா இதுவரையில் பொதுவாக. சின்னமணி பொழுது போய் விளக்கேத்தாம எங்க போச்சு? நமக்கேண்டா வீண்பாடு சுத்துதடா இடமிருந்து பலமாக ஒரு மாத்த இல்லையடா இதுவரையில் பொதுவாக எப்பாடு பட்டாலும் திருந்தாது பூமி அடையக்கேடு கட்டாலும் நமக்கேண்டா சாமி சொன்னாலே பொல்லாப்பு வேணாண்டா வீண்பு சுத்துதடா இடமிருந்து பலமாக ஒரு மாத்த இல்லையடா இதுவரையில் பொதுவாக. கருவாயனுக்கு தான் தங்கச்சி வசதியான இடத்துல வாக்கப் பண்ணணும்னு ஆசைங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைங்க. அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான். ஆனா அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிருச்சு. கடைசியில ஆத்திரத்துல கருவாயனே தன் தங்கச்சிய அடிச்சு கொன்னுட்டாங்க. விவரம் தெரிஞ்சு விசாரிக்க போன என் அண்ணனையும் தம்பியும் விரட்டி விரட்டி வெட்டிட்டாங்க. நாங்க 5 விரல் மாதிரி இப்ப கட்ட விரலும் சுண்டு விரலும் போயிருச்சு. இதை தவிர உங்களுக்கும் கருவாயனுக்கும் முன்விரோதம் ஏதாவது உண்டா? எங்க ஆத்தா சத்தியமா எந்த தகராறும் கிடையாதுங்க. இது ஊருக்கே தெரியும். விசாரிச்சு பாருங்க. ஏயா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க. எந்த நேரத்திலையும் எங்க 3 பேர் உசிருக்கு ஆபத்தா இருக்குமோன்னு பயமா இருக்குங்க. ஆமாங்க. மறைஞ்சிட்டான்னு பாக்காதீங்க, மறுபடியும் வருவான். தைரியமாயிருங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்க கடமை.
கதிர்வேலா என்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் முருகாற்று படைப்பாடி நக்கீரர் அழைக்க முருகாற்று படைப்பாடி நக்கீரர் அழைக்க நீ முன் தோன்றி வழி அமைத்து கொடுத்தாயப்பா முருகா என்று அழைக்கவா முத்துக்குமரா என்று அழைக்கவா கந்தா என்று அழைக்கவா கதிர்வேலா என்று அழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் முருகா 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 வேலாயுதா சண்முகா ஆண்டவனே. இந்தாங்க புடவைக்காரர். என்னம்மா 10 ரூபா தரீங்க? பாக்கி நிறைய இருக்கேன். அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கப்பா. இல்லம்மா இப்ப வேணாம். ஐயோ எங்க வீட்டுக்காரர் சாமி கும்பிட்டாரு, நீ போயிட்டு அப்புறம் வாங்க. காய்கறி வாங்கணும், பணம் கொடுத்துட்டு போங்க. அப்பனே சண்முகா முருகா வேலாயுதா ஆண்டவனே. பாக்கெட்ல வச்சிருந்த பணத்துல 10 ரூபாய காணோம். ஏண்டி நீ யாருக்காவது எடுத்து கொடுத்தியா? உங்களை கேட்காம என்னைக்கு பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்திருக்கேன்? புதுசா கேள்வி கேக்குறீங்க. நேத்து ராத்திரி நான் தானே எண்ணி வச்சேன், அதுக்குள்ள எப்படி மாயமா மறைஞ்சு போச்சு? ஏண்டி போலீஸ்காரன் வீட்லயே திருட்டா? இது பாருங்க, வாயு வயிறுமா இருக்கிற என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. நீங்க கும்புற அந்த முருக மேல ஆணையா நான் பணத்தை... ஐயோ போத நிறுத்தடி. எங்க அப்பன் பேரை சொல்லிட்டாளே, நல்லா என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டான். இப்ப என் மகளை கொண்டாந்து விட போறீங்க, நீங்க அப்பா லெட்டர் போட்டார்ல, அதுக்கு பதில் போட வேண்டாமா? இப்ப அதான் முக்கியமா? ராவு பகலா கருவாயனை பிடிக்கணும்னு அலைஞ்சிட்டு இருக்கிறேன். கண்டதெல்லாம் காதுல போடாத. அந்த கரிமேடு கருவாயனை புடிச்சு ஒப்படைக்கிறது தான் என் முத வேலை. அடுத்ததுதான் குடும்பம். இந்த புடி. சாதனை, பெரும் சாதனை. பல்லால் கல்லை உடைத்து பல்லாவரத்தில் பெரும் சாதனை. என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா, பல்லுக்கு பதில் உளி வச்சிருந்தானா? என்ன பாக்குற? ஓ உசிலம்பட்டிக்காரர, உங்க ஊர்ல எப்ப திருவிழா? அடுத்த வாரம் தான். வழக்கம் போல் நம்ம கூத்து தானே. எதுக்கு கொலவழுகவா? அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஏயா நீ தானே அதிரடி பாகவதர்? ஆமாங்க. உன் கூத்துல தானே கொலை நடந்தது. அது ஏன் கூத்துலியா? அப்படி ஒண்ணு நடந்ததா தெரியலீங்களே. நீ ஒழுங்கு முறையா கேட்டா சொல்ல மாட்ட. உன்ன அப்பனே ஞான பண்டிதா முருகா. ஐயோ அடிக்க போகும்போதே அப்பன் பேரை சொல்றானே. அப்பனே ஞான பண்டிதா முருகா. நீ கொலை பண்ணல இல்லீங்க, அப்புறம் ஏன் பயப்படுற? நடந்தது சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். எசமா கொலை நடந்ததா சொல்றாங்களே, அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்தேனுங்க. அந்த உட்கார்ந்துருக்கான் பாருங்க எதிரொலி. அவன் தான் கருவாயனுக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கிறவன். அவனை புடிச்சு கேட்கிற விதமா கேட்டா கக்கிற விதமா கக்குவான். அப்படியா? யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். நீங்க 2 பேரும் போய் அவனை இழுத்துட்டு வாங்க. விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். ஐயா ஐயா. இல்ல எங்கடா ஓடுற? காலையில பேதி சாப்பிட்டேன், அந்த வகத்தை கலக்கிடுச்சு. கலக்குதோ? நீயும் கருவாயனும் ரொம்ப உறவாம. கருவாயனா? எந்த கருவாயன்? எந்த அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஐயோ எல்லா பசங்களும் என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டாங்களே. ஆமாங்க சும்மா. அப்பனே முருகா ஞான பண்டிதா சண்முகா. இவனை இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டான். மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்கன்னா விவரமா சொல்லுவான். கான்ஸ்டபிள் இவனை தூக்கி வண்டியில போடுங்க. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி. பால் இருக்குது, பழம் இருக்குது. எங்க போடா போ. பாண்டி, ஏன்டா என்ன பார்த்து ஓடுற? உன்னை பார்த்தா பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? நீதான் கொலைக்காரனாச்சே. என் தங்கச்சியை கெடுத்துட்டாங்க, அதனாலதான் கொலை பண்ணேன். ஊருக்குள்ள உன்னை போலீஸ் தேடுது. போலீஸா?
நான் இங்க இருக்கிறத போய் சொல்லிருவியா? சத்தியமா சொல்ல மாட்டேன். பாண்டி, ரொம்ப பசிக்குது. ஊருக்குள்ள போய் ஏதாவது வாங்கிட்டு வரியா? காசு தரேன்டா. ஜாக்கிரதையா போயிட்டு வரணும். டேய், நீ ஏதாவது வாங்கிக்க. எங்கடா போற? ஆடு மேய்க்க. ஆடு மேய்க்கவா? கையில என்ன? இட்லி. குடுறா. டீ கடைக்காரர 5 டீ போடு. போறோம் சார். பண்ணையார் வீட்டுல இன்ஸ்பெக்டரும் போலீஸ்காரங்களும் இருக்காங்க. அந்த டீயை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து இந்த இட்லியை வாங்கிட்டு போ. சரிங்க. என்ன காளியம்மால காணோம்? இதோ வந்துட்டாளே. கை கால் முகம் கழுவிட்டு சீக்கிரம் அடி காளியம்மா. நீங்க முன்னாடி போங்கக்கா, நான் ஒரு குளியல் போட்டு வந்துடுறேன். எங்க காணோம்? இந்தாங்க இட்லி. நான் வரேன். சரி சரி சரி, நேரம் வச்சு பொண்ணை வர சொல்லுங்க. அடியே கொண்டக்குடி வள்ளிக்கண்ணு, காப்பி தண்ணியை பொண்ணு கையில கொடுத்து சீக்கிரம் கூட்டியா. பரவாயில்லம்மா. மாப்பிள்ளைக்கு பொண்ண பிடிச்சிருக்கா? என்னடா பிடிச்சிருக்குமா? எங்க ஊர் பொண்ண சம்பந்தம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணுமே. ஆத்தா அப்ப இல்லாத பொண்ணு, அதையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கத்தா. ஏண்டி காளியம்மா, பிடிச்சிருக்கா? எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, சீனிக்காய் பேரு போகுது, குடிங்க. பொண்ணு ஏதோ சொல்லணுமா? சொல்லுமா. ஒளிவு மறைவில்லாம உள்ளத சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாமா நல்லது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விவரம் தெரிஞ்சு அது விவகாரம் ஆயிடக்கூடாது பாருங்க, அதனாலதான். பரவாயில்ல சொல்லுமா. ஆத்துல ஒரு நாள் குளிக்க போனப்ப கருவாயை எனக்கு எடுத்துட்டா. உண்மைதாக்கா. இதுக்கப்புறமும் என் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருந்தா நானும் வாக்கப்பட தயாரா இருக்கேன். டேய், நாய் வாய் வச்ச செட்டி நமக்கு தேவையில்ல, வாடா போகலாம். அடி பாவி, நடந்ததா இருந்தாலும் 4 பேர் அறிய சொல்லலாமா? உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டியே, இனிமே உன்னை எவன்டி கட்டிக்குவா? என்னடா? உன்னோட மண்டைய உடைக்காம விட மாட்டேன்.
எதுக்குடா? உன்னால தானே எங்க அக்காவோட கல்யாணமே நின்னு போச்சு. நான் என்னடா செஞ்சேன்? நீ தான் எங்க அக்காவுக்கு எடுத்துட்டியாமே. யாரா சொன்னது? எங்க அக்கா தான் சொல்லிச்சு. நீ பெரியவன், உன் தங்கச்சியை கெடுத்து அவங்களை கொலை பண்ணிட்ட. நான் சின்னவன், என்ன பண்ணுவான்னு நினைச்சியா? இங்க பார், மப்டி போலீஸோட வந்திருக்கேன். ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு நினைச்சு ஆத்துல விழுந்த உன்னை காப்பாத்தின எனக்கு கெட்ட பேரா? உன்னை நான் கெடுத்தனா? வாய் கூசாம இப்படி சொல்லிருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பொம்பளையா இருக்கிறதுனாலதான் சொன்னேன். நீதான் எனக்கு எடுத்தது. என்ன கொலகாரனாக்காத. உன் கோவம் எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியும்யா. வயசுக்கு வந்த பொண்ணு பெத்தவ கூட பிறந்த மேனியா பாத்திர முடியாது. அந்த உரிமை அவளை கட்டிக்கிறவனுக்கு தான் உண்டு. கல்யாணத்துக்கு முன்னாடியே பிறந்த மேனிய ஒருத்தன் பார்த்த பிறகு வேற ஒருத்தனுக்கு வாக்கப்படுவாளா? மனசுல ஒருத்தனையோ முந்தானிய வேற ஒருத்தருக்குமா விரிக்க முடியும்? சுத்தி வளைச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? அன்னைக்கு உன் தங்கச்சி ஒருத்தன் கைய பிடிச்சு இழுத்ததுக்கு எவன் கட்டிக்குவான்னு பஞ்சாயத்துல நியாயம் கேட்டல. இன்னைக்கு என் உடம்ப நீ பாத்துட்டியே, என்ன எவையா கட்டிக்குவா? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? முடிவா சொல்றேன், என்ன கட்டிக்கணுங்கிற ஆசை இருந்தா மறந்துரு.
என்ன பொறுத்த வரைக்கும் 5ல 2 காலி, இன்னும் 3 இருக்கு. அவங்கள தீர்த்து கட்டுறதா என் வேலை. அண்ணே, இன்னும் எத்தனை நாளைக்குனே உயிரை கையில பிடிச்சிட்டு அந்த கருவாயனுக்காக பயந்துகிட்டே இருக்கிறது? ஏன்டா அப்படி பயந்து சாவறீங்க? அதான் வீட்டை சுத்தி போலீஸ் பாதுகாப்பு இருக்குல்ல. வீட்டுல இருக்கிறது மாதிரியா இருக்கு, ஜெயில இருக்கிறது மாதிரி இருக்கு. அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஜெயிலுக்கு போறதுன்னா சும்மா இருக்க மாட்டீங்களா? என்ன முடிவு? இருக்கிற சொத்தையெல்லாம் வித்துட்டு எங்காவது வெளியூருக்கு போயிடலான்னு. இத பாருங்கடா, நீங்க சொல்றது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வர இஷ்டம் இல்லைன்னா எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க, நாங்க போயிடுறோம். நீங்க எங்க வேணும்னாலும் போங்க. செலவுக்கு வேணும்னா மாசம் மாசம் உங்களுக்கு நான் பணம் அனுப்பி வைக்கிறேன். நீங்க அனுப்புற பிச்சை காசை வச்சுக்கிட்டு வாழணும்னு எங்களுக்கு ஒன்றும் விதி கிடையாது. எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. இது நம்ம பரம்பரை சொத்து. இத பிரிக்கணுங்கிறது என் உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அது வரைக்கும் நீங்க உயிரோட இருந்தா தானே? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, இப்படி பயந்துகிட்டே இரு. அவர் எலுமிச்சம்பழத்தை உருட்டுறது மாதிரி சொத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு போகட்டும். அப்பா அவரை கொலை பண்றதுதான் வழிங்கிறியா? ஆமா, இப்போ உள்ள நிலைமையில நாம அவரை கொலை பண்ணிட்டோம்னா பழி கருவாய மேல போயிடும். அப்ப தூங்கும் போது கழுத்தை நெரிச்சு கொண்டுருவோம். நல்ல யோசனை. அவர் தூங்கும் போது நீ கழுத்தை நெறி அவர் ஆணு கத்திக்கிட்டு சாகட்டும். இங்க உள்ள போலீஸ்காரங்க எல்லாம் உன்னை பிடிச்சிட்டு போகட்டும். நான் எலுமிச்சம்பழத்தை உருட்டிக்கிட்டே இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறேன். விவசாய கட்டவனே, விஷத்தை கொடுத்து கொல்லணும். விஷத்தை கொடுத்துட்டா வீட்டுக்குள்ள இருக்கவங்க கொண்டுட்டாங்கன்னு சந்தேகம் வரும். அதனால தூக்க மாத்திரை கொடுத்து எல்லாம் தூங்க வச்சிருவோம். தூங்குனதும் கழுத்தை நெரிச்சு கொண்டுருவோம். நல்ல யோசனை, இத நீயே செய்ய. அண்ணே, மூத்தவரு நீங்க, தலை இருக்க வாழாடலாமா? நல்ல காரியத்தை நீங்களே செய்யுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். எதை பாக்குற? நான் தூக்குல தொங்குறதையா? நாம 2 பேரும் சேர்ந்தே செய்வோம். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு நீ பாலை கொண்டா, நான் மாத்திரையை கொண்டு வரேன். காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவோம். என்ன கம்பவுண்டர், எப்போ நீங்க போஸ்ட்மேனா மாறினீங்க? எனக்கு ஏதாவது லெட்டர் வச்சிருக்கீங்களா? அது வந்து இது இப்பதான் ஆரம்பமா இல்ல ரொம்ப நாளா நடக்குதா? ஆரம்பங்க. இந்த விஷயத்தை அந்த பொண்ணவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவோமா? ஐயோ வேண்டானே. என்ன ஜோப்பு லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு? எப்படி ஊருக்குள்ள வீட்டுக்கு வீடு கொடுக்குற மாதிரி உத்தேசமா? அதெல்லாம் இல்லைங்க, பணம். பணமா? அப்படின்னா அடடடா, அதை நான் பார்த்ததே இல்லையே. எங்க எடு பாப்போம். அண்ணே, அது ஏன் பணம்? நீ அடிச்ச? கவர்மெண்ட் எல்லாம் அடிச்சது. இந்த பணம் ஏன் ஜோப்பில் இருக்கிற வரைக்கும் இந்த லெட்டர் விஷயம் ஒரு குஞ்சு கூட தெரியாது. இது உன் ஜோப்புக்கு வந்துட்டா ஊர் பூரா பரவிடும். நமக்கு எப்படி வசதி? சும்மா வச்சுக்க. நான் வர்றேன். அட வச்சுக்கப்பா. அட வளைய விடுங்க. வச்சுக்க. அட வச்சுக்க. ஊர்ல கூத்து நடக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி 4 பேர் இருந்துட்டா என் பொழப்பே நடத்திடலாம். கண்ணே கூசுதப்பா. என் நிலைமை விட இந்த நோட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஓட்டையை பார்த்ததே. இதை 3 வேளைக்கு சாப்பிடு. இதை சாப்பிட்டு சாப்பிடலாமா இல்ல சாப்பிட்டு இதை சாப்பிடலாமா? சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு. ஏய் போயா. அடுத்தால் வாங்க. நான் ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்கேன்ல, எனக்கு முன்னாடி போறியே. ஆமா, சௌக்கியம் எப்படி? ரூபாய்க்கு 10 விக்கிறதா சொன்னாங்க, வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கூத்து நடக்காதும் போதே இவ்வளவு திமிரா பேசுறியே, வாரத்துக்கு 4 கூத்து நடந்துட்டா உங்களை மாதிரி தாடி வச்சுட்டு அலைவாங்களா? வந்த ஜோரிய பாரியா. இந்தமா, உனக்கு முன்னால வந்து உட்கார்ந்துருக்கும்ல? இல்லைங்க, கையில அடிபட்டுடுச்சு. ஐயோ, ரத்தம். ரத்தம்? ஆமா ரத்தம். போமா. இந்தமா, இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு? தோசை சுடும்போது. தோசை சுடும்போது வந்துச்சாமல்ல? அது என்ன தோசைக்கல்லா இல்ல அருவாக்கல்லா? நான் நினைக்கிறேன் ஆட்டுக்கல்லா இருக்கும். இல்ல பூட்டுக்கல்லு. போயா. டேய், என்னாச்சு?
எப்படி அடிபடுது? ஏய், என்னதெல்லாம்? உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாடகம் ஆடினேன். பார்க்கணும் பேசணும்னு ஆசை இருந்தா மட்டும் போதுமா? எப்ப சந்திக்கணும், எங்க சந்திக்கணும்னு விவரம் எழுத வேண்டாமா? ஏன் பெரியவரே இவ்வளவு நேரமா கம்பவுண்டர் மருந்த தடவுறா? தடவ மாட்டான். குடிப்பாங்கறியா? சாயந்தரமா ஆத்தங்கரையில சந்திப்போம். ஐயோ, சீக்கிரம் கட்டுப்படுங்க. ஏய் யோ, கட்டாயா கட்டுற யானை காலை கட்டுற மாதிரி உள்ள வரும்போது அந்த கையில காயம், வெளியில போகும்போது இந்த கையில கட்டு, வீட்டுக்கு போகும்போது எதுல கட்ட போற? நடிக்கணும்னு ஆசை இருக்கு, அத கொஞ்சம் நல்லா தான் பண்ணுங்களேம்மா. அண்ணே, இங்க நடந்ததெல்லாம் சத்தியமா யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு நீ ஒரே ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க, காத்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ கொடுத்த 10 ரூபாயை நீயே எடுத்துக்க. என்ன தைரியத்துலடா இதெல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டு அலையறீங்க? இத வச்சு என்ன செய்ய முடியும்? நீயே வச்சுக்க. அண்ணே, 1 சம்பளம் வான உடனே பாதி எனக்கு கொடுத்துறேன். பாதியா? ஒரு நியாய தர்மமா கேளுங்க. நீ ஒரு நியாய தர்மத்தோட பேசணும். எனக்கு வேலை வெட்டி இருந்தா இந்த 10 ரூபாயை நான் உங்ககிட்ட கை நீட்டி கேப்பனா? அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? ஆமா, இந்த ஊர்ல ஒரே ஆஸ்பத்திரி இருக்கு, நீ ஒரே கம்பவுண்டர் இருக்க, ஒரு தடவை தான் லவ் பண்ணுவ. அதுவும் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் உனக்கு கிடைக்குமா? நல்லா யோசனை பண்ணி பாரு. 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி பாதி என்கிட்ட கொடுத்துற. நீ கொடுக்க முடியும், நீ கொடுக்கற, நீ கொடுக்க. சே, சிலுக்கு தாவணி காத்துல பறக்குது, சிலுக்கு தாவணி காத்துல பறக்குது. பத்திரம் பத்திரம் பூங்கொடி உன் சிரிக்கும் பூமுக மனசை இழுக்குது. சேர்த்துக்க சேர்த்துக்க பைகிளியே வாலிப காத்து ஆடுது கூத்து, வாலிப காத்து ஆடுது கூத்து. இந்த விஷயம் தெரிஞ்சுக்க மனசை புரிஞ்சுக்க பார்த்துக்க பார்த்துக்க பைகிளியே. சிலுக்கு தாவணி காதலில் பறக்குது. பத்திரம் பத்திரம் பார்த்துக்கையா உன் சிரிக்கும் பூமுக மனசை இழுக்குது. சீக்கிரம் சீக்கிரம் சேர்த்துக்கையா வாலிப காத்து ஆடுது கூத்து, வாலிப காத்து ஆடுது கூத்து. இந்த விஷயம் தெரிஞ்சுக்க மனசை புரிஞ்சுக்க பார்த்துக்க பார்த்துக்க பார்த்துக்கையா. சிலுக்கு தாவணி காத்துல பறக்குது. பத்திரம் பத்திரம் பூங்கொடி உன் சிரிக்கும் பூமுக மனசை இழுக்குது. சேர்த்துக்க சேர்த்துக்க பைங்கிளியே. கன்னித்தேனை உண்ணத்தானே காதல் வண்டு வந்தது. அள்ளும் போது நெஞ்சுக்குள்ளே ஆசை வெள்ளம் பொங்குது. சிலுக்கு தாவணி காத்துல பறக்குது. பத்திரம் பத்திரம் பூங்கொடி உன் சிரிக்கும் பூமுக மனசை இழுக்குது. சேர்த்துக்க சேர்த்துக்க பைங்கிளியே. ஆடுது கூத்து, வாலிப காத்து ஆடுது கூத்து. இந்த விஷயம் தெரிஞ்சுக்க மனசை புரிஞ்சுக்க பார்த்துக்க பார்த்துக்க பைங்கிளியே. சிலுக்கு தாவணி காதலில் பறக்குது. பத்திரம் பத்திரம் பார்த்துக்கையா உன் சிரிக்கும் பூமுக மனசை இழுக்குது. சீக்கிரம் சீக்கிரம் சேர்த்துக்கையா.
காத்து இந்த விஷயம் தெரிஞ்சுக்க மனசை புரிஞ்சுக்க பார்த்துக்க பார்த்துக்க பார்த்துக்கையா யோ வைக்க போறதுக்கு சுருட்டு அணைக்காம அப்படியே போடுறீங்க, என்ன ஆகும்? தீ பிடிச்சி எரியும். நீ வேற சும்மாரியா? வீட்டை விட்டு வந்து 10 நாள் ஆச்சு. சரி, என் பொண்டாட்டிக்காவது பதில் சொல்லி போலாம் மாட்டிருக்குது. வப்பாட்டி நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏய்யா, உன் தலையில ஏன்டா முடியலன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு 2 பொண்டாட்டியா? விளங்கனா போலுதான். ஓய்யா, எனக்கு பயமா இருக்கு. நீ என் கூட வா. ஏன் பயப்படுறீங்க? நான் தான் கூடவே இருக்கேன்ல. வீட்டை சுத்தி பலத்த பாதுகாப்பு இருந்தும் அவன் ஓட்ட பிரிச்சு கொலை பண்ணி இருக்கிறான்னா அவனுக்கு என்ன தைரியம்? நீங்கள் என்ன தூக்கிட்டு இருந்தீங்களா? இல்ல சார், அது வந்து உடனே தேடி இருந்தா நிச்சயம் கிடைச்சிருப்பான். கருவாய் உங்களை கண்டு பயப்படல, அவனை கண்டு நீங்க தான் பயப்படுறீங்க. அது இல்ல சார், உங்கள் அத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறேன். மிஸ்டர் வேல்பாண்டி, கருவாயனை புடிச்சு கொடுத்தாலோ அல்லது அவன் இருக்கிற இடத்தை சொன்னாலோ அவங்களுக்கு 5000 ரூபாய் பரிசளிக்கப்படும். சுத்தப்பட்டு கிராமத்துல எல்லாம் தண்டோரா போட சொல்லுங்க. எஸ் சார். இதனால சகலமான சனங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், கருவாயனை உசுரோட பிடிச்சு கொடுத்தாலோ அல்ல இருக்கிற இடத்தை தெரிவிச்சாலோ அவர்களுக்கு 5000 ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படும். இது கவர்மெண்ட் ஆர்டர் சாமியோ. உன்னை கொடுத்தா 5000 கொடுக்கறதா அடிக்க புடிச்சு கொடுக்கியா? தம்பி, உன்னை நான் போர்ட்ல காட்டி கொடுத்தேன். இனிமே சத்தியம் என் நாக்க கூட உன்னை நான் காட்டி கொடுக்கவே மாட்டேன். சரி, நீ போ. என்ன நினைக்கிற? நீ திங்கிட்டு வர சொல்லு. சாப்பிடுற? இந்தா சாப்பிடு. சாப்பிடு.
குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே என்ன மாட்டி விட்டு எனக்கு ஒரு நேரம் தம்பி உள்ளூர்ல நான் பண்ணையாரு பிள்ளைய கல்யாணம் திடீர்னு பேய் பிடிச்சு இந்த ஊர்ல நல்ல மந்திர என்ன எவ்வளவு பரவாயில்லை உறுப்பான ஆளா ஆனா வரமாட்டாரே ஏன் மனசுல தாமதவாதின்னு ஒத்துமாட்டாரு அதுக்கு நானே செய்யணும் எதுக்கு வச்சிருக்கீங்க இவங்களை சாத்து அவர் எங்க இருக்கு இவரோட பேசி அவரே தானா ரொம்ப வாங்கடா நீதான் வைக்கணும் நான் ஒரு நல்ல உனக்கே தெரியும் அது தெரியும் என்ன பிள்ளையார் அங்க நிக்குது பிள்ளையார் இல்ல துதிக்கை இருக்கும் அவ்வளவுதான் எந்த ஊர் என்னங்க நமக்கு வேண்டியது இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை சரி புறப்படுங்க இப்போ வா சரி சரி தேதியை அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க நாங்க வந்து சேர்ந்துடுறோம் நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது பேயா அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க நல்லா நினைச்சேன் கூத்தா என்ன விளையாடுறீங்களா நீங்க பெரிய மந்திரவாதி தானே மந்திரவாதியா காஞ்சி காமாட்சி காஞ்சி விசாலாட்சி மதுரை மீனாட்சி இது என்னமா புது சோதனையா இருக்கு அம்மங்கிட்ட உத்தரவு கேட்கிறார் போல சரி வாங்க போலாம் எங்கயா போறது யோ நான் மந்திரவாதி இல்ல போங்கயா ஐயா நீங்க அப்படி சொல்லக்கூடாது தயவு செய்து வரணும் யோ வயிற்றுல கிளப்பாதீங்கய்யா ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க போங்கடா யோ நீ வர முடியும் வர முடியாதுடா கிட்ட வர அப்போ நீ ஒரு மாதிரி அனுப்பி கூட மாட்டான் ஓட்டிட்டு வாங்கடா ஓட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன ராஜயோகமே பாராய் ராஜயோகமே பாராய் வாழ்வினில் அதே திருநாள் ரொம்ப நன்றி உதவி தான் போங்க நான் மந்திரம் சொன்ன பாடிக்கிட்டு தம்பி அவன் தான் எப்படி பண்ண முடியும் போய் கூப்பிட்டு சாமானியத்து 3 எத்து அப்பா ஆள தாடி என்ன எடக்கு பண்றானா ஒத்துக்கிட்டாரு நீங்க வர முடியும் எதுக்கு நீங்க தான் நாமல என்ன மாதிரி இருக்கான் பின்னால பண்ண மாடு கொச பிடிச்சிக்கலாம் 4 நடந்து விளையாடாதம்மா ஒன்னம்மா வரலாமா கருவாயனா வா நான் கவனிச்சுக்கிறேன் நீ போயிடு விட்டுட்டு போக மனசு வரல வேற சுகப்பிரசவங்கிற கால கேட்டா எனக்கு சரி சரி கொஞ்சம் வெளியேறு கொஞ்சம் அந்த அம்மா கிட்ட யாரு எவருன்னு விசாரிச்சு தகவல் சொல்லி அனுப்புங்க வரங்க என் சம்சாரம் இங்க பிரசவத்துக்கு வந்ததா கேள்வி. உங்க சம்சாரமா? ஆமா. உள்ள இருக்காங்க, வாங்க.
பிறக்கிற குழந்தை ஆம்பளை குழந்தையா பிறக்கணும்னு எங்க அப்பா முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். முருகன் பேரையே வச்சிருவோம். இல்லைங்க, நான் பேர் வச்சிட்டேன். வச்சிட்டியா? என்ன பேரு? முத்துக்குமரனா இல்ல செந்தில் வடிவேலனா? இல்லைங்க, கருவாயன். என்னது கருவாயனா? ராப்பகலா எந்த கொலகாரனை பிடிக்கணும்னு நான் துடிச்சிட்டு இருக்கணும், அவன் பேரைய என் பையனுக்கு வச்சிருக்கிற. விளையாடுறியா? அந்த புண்ணியம் கொண்டு வந்து என்ன சேர்க்கலனா பாட்டிலே உயிரே போயிருக்குங்க. கருவாயா, மரியாதையா வந்து சரண்டர். ஐயோ, கால் அடிபட்டு இருக்க. ஏமா பக்கமா இல்லீங்களே. என்னோட சுருக்கு பையங்க. ஜாக்கிரதை. அந்த இந்த இறக்கத்தை கொஞ்சம் தூக்கி. சௌபி, இங்க வா. கிடக்குது. அது வைரம் பாதை கட்ட, அதான் இந்த கணம் கணக்கு. ஏ வைரம், பார்த்து நிக்காதே. ஐயோ, சரி வா. நன்றி. வீட்டு எனக்கு உள்ள கருவா
நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். அடிபட்டு மருந்து போட இங்க யாராவது வந்தாங்களா? அப்படி யாரும் வரலீங்க. கருவாயனை ஷூட் பண்ணியும் அவன் எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டான். ஒருவேளை மருந்து போட இங்க வரலாம். வந்தா நீ சரிங்க. இல்ல அடிபட்ட காயத்துக்கு யாராவது மருந்து கேட்டா நீ கொடுக்க கூடாது. சரிங்க. உனக்கு என்ன கால கிழிச்சிருச்சு போட மூர்த்தி இங்கே பஞ்சு கொடுங்களேன். நான் வேலைக்கு போறேன். கையில கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போ. யோ, இந்த விறகுக்காரி வீட்டுல என்ன வச்சிருக்கேன்னு தேடி வந்தீங்க? ஒண்ணுமில்ல. ஒரே ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டு போச்சு. மதுக்கும் பயப்படாது. எங்க குருவோட பட்டாலே போதும். காத்து இல்ல குருவே. ஆமாண்டா பேசுடா. மந்திரவாதி அந்த பேர் ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆலமரம், ஒரு அரச மரம், ஒரு தென்னை மரம், ஒரு பனை மரம், ஒரு பொதிய மரம், ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்க பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது? ரோட்டு மேலேயே இருக்கு. நாங்க எடுத்துக்க மாட்டோமா?
நீங்களா எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ்காரன் முடிக்கிட்டு போயிடுவான். பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன் என்ன கிண்டலா? சரி கிளி எங்க இருக்கு? கூண்டுக்குள்ள இருக்கே. கூண்டுக்குள்ளையா? கூண்டு என் பொண்ணு கேக்குறீங்களா? கிளி உள்ள இருக்குது, போய் பாருங்க ஐயா. பார்த்து வந்துடுறேன். குருவே, உங்க குறைவத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க. கிளி பச்சை கிளி. அடடா என்ன அழகா இருக்கு. பேயா புடிச்சிருக்கு. முன்னாடியே ஒன்ன நினைச்சிருப்பேன். யாருடா நீ? யாருடாவா? மாதிரி இருக்கு. நான் தான் மந்திரவாதி. மந்திரவாதியா? இருடா, நான் என்ன பண்ணி பாரு. என்ன பண்ண இந்த நம்பி ஓட வந்திருக்க. எல்லாத்தையும் முறையிடுறாரு. ஒண்ணு முடிவாயிரும், அவரே வந்துருவாரு. அப்பா அங்க பேய் கிடைக்குது, இங்க பூதம் மிதிக்குது. என்ன பேய்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பேய்? அது ஒரு வகையான பேய். சரி கட்டிடுங்க. சரி கட்டுறேன். எங்க குரு சரி கட்டலன்னா வேற யார் சரி கட்டுவா? சரி கட்டுறேன்டா. என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பூஜை ஆரம்பிச்சிடலாம். பூஜையா? அது வேற இருக்கா? ஆரம்பிக்கிறேன். மண்ணாங்கட்டி, தெருப்புழுதி, பழைய செருப்பு, சாணிய உள்ள கரைச்சு அதுல பிஞ்ச விளக்க போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வண்டி மைய, மண்டை ஓடு இதெல்லாம் பூஜை கொண்டு வாங்க. அதெல்லாம் சீக்கிரம் போய் எடுப்பாங்க. அத கொண்டு வருவாங்க. நீ போய் நர கொண்டு வா. அவர் தான் இருக்கிற புடுங்க வேண்டாம் எடுக்கலாம். நாய் முடி, நரமுடி 4 கொண்டு. நாய் முடி அதுல முடியா? குறை முடி. நான் அடிக்குமே. நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு. ஆமா வட. என்ன இடிச்சவா என்ன வம்புல மாட்டேல்ல. இப்போ நாய் சுத்தி 10 ஊசி, மனுஷனுக்கு 9 ஊசி தான். 8 ஊசி சொல்லு. அது ஒண்ணு இருடா. விட்டா கூட நாய் ஆட்டுங்க. அங்கேயே இருந்தா தான் கொண்டு வரணும். நாய் இங்க இருக்குதுயா? ஓ, இந்த ஊர்ல இதான் நாயா? நான் பார்த்ததே இல்ல. போய் புடுங்க நாய் கிட்ட. அம்மா உப்பட சுத்தி 18 ஊசி. எங்க போய் புடுங்கயா? இது மந்திரத்தை கட்டுப்படாத நாயி. நான் இதுல புடிங்கிறேன். எப்படி நாயி? அது குட்டி நாயி. இது புடுங்கயா நீ? இல்லங்க, எங்க ஊர்ல இதான் நாயி. போய் புடுங்கயான்னா? ஐயோ அப்பனே சண்முகா முருகா, கண்ணு போனதும் கவர்மெண்ட் வேலை. அதுக்காக ஏன் வருத்தப்படுறீங்க? ஏன் அழறா? இருட்டா இருக்கா? இருக்கல. தெரியல. அடுப்பு நீ பால் குடுக்கறதானே? காசு இல்லைங்க. கிட்ட கடன் சொல்லியாவது ஒரு பால் தானே. இனிமே கடைக்காரமா வேலை போலீஸ்கார் கருவாயா தெரியாத நீ நான் தான் எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த வர சமையா இருக்கா போலீஸ்காரன். உன் நடைய பத்தி நல்லாவே தெரியும். நீங்க வருத்தம் திறமையான ஒரு கொடுத்திருப்பேன். அதான் எங்க அப்பா பார்த்து என்ன தண்டிச்சு. என்னது பால்ட் ஏட்ட என்னோட இருக்கு. நினைக்காதீங்க. தங்கச்சி வந்து கொடுக்க மாட்டேனா? நான் ஏன் வாங்கி கொடுக்கறதையும் நான் தடுக்காதீங்க. தப்பா நினைக்காதீங்க. இந்தாங்க, நான் வரேங்க. ஐயா ஐயா, என்னடா? ஒரு முக்கியமான விஷயமா பெரியவரை பார்க்கணுங்க. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியோ? அப்படியெல்லாம் என் பொண்ணுக்கு அனுப்பானடி மாப்பிளைய பார்த்து பரிசம் போட்டாச்சுங்க.
இப்ப என்னடானா நம்ம ஊர் கம்பவுண்டர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அவ ஒத்த கால்ல நிக்கிறா. அந்த பையன்கிட்ட நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். விஷயம் எங்க உறவுக்காரங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப அவமானமா போய் இதுக்கு இந்த பையன் போ. அது வரைக்கும் நம்ம எங்க அம்மதிக்கு எனக்கு எங்க லெட்டர் போடுறேன். ஏய் நம்ம கல்யாணம் நடந்தே தீரும். நான் வீட்டு அந்த பாக்கறியா? போலாம். சரி ஆடுங்க. கல் விடுது. எவன் கல்லறிஞ்சு இப்படியே இப்ப 9 இன்னைக்கு 2 ஒன்றுடா. எனக்கு தெரியுமா நீ உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளை தான் கட்டிக்க போறியா? செத்த அவனை தவிர எங்க அப்பா பார்த்து நான் எடுத்து நீட்ட மாட்டேன். நீங்க தான் இருக்கும் கம்பவுண்ட் கல்யாணம் பண்ணிக்கணும். வாங்க போலாம். நல்லபடியா நீங்க செஞ்ச கைமாற எதுவும் கருமையும் செய்ய மாட்டாங்க. இங்க அடிக்கடி வந்து தகவல் அடி தொட்டேன். அவன் கண்ணாக்க குற்ற உடந்தி ஆயிருக்க உத்தியோகம் சட்டையா வசத்த கண்ணு கவர்மெண்ட் விட்டு இன்னைக்கு ஊத்திட்டு இருக்க. அவன் கஞ்சுறாங்கிறதுக்காக போலீஸ் இருந்த நீங்களே சட்டை என் எல்லாம் அறந்துருச்சு. சட்டத்துக்காக இந்த அடிபட்ட வேகத்தில் பேசுறீங்க.
எனக்கு பிடித்த கடவுளுக்கு சமைக்கிறதுக்கு பால் பார்த்தேன். அதை அபிஷேகம் பாடுவாங்க. நாட்களோடு நான் இனிமேல் மதிப்பு கொடுத்து இனி எனக்கு என்ன கஞ்சிட்ட என்ன வயசான நடிச்ச அங்க பேசிட்டு இருந்த மந்திரிக்கிற செய்யற உத்தேசம் நம்மகிட்ட சிக்கி பச்சை கிளி நீங்களே இந்த வழியா சரி சட்டு கம்பினிட்டுடுவோம். அது கணக்கு வரேன். பாகவதர் நான் தான் ரசிகர். அனுப்பீங்களே போட்டுறேன். அவர் பின்ன என்ன ஊதா ஊதா யாரு கருவாயனா? காசு வேண்டாம், இந்தாங்க. பரவாயில்ல. மீதி காசுக்கு ஒரு டீயும் ஒரு பீடியும் வாங்கிட்டு வரியா? சரி, நீங்க எந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க? ரெண்டாவது தூண் பக்கத்துல உட்காந்துருப்பேன். என்ன മന്ത്രവാദി താനപ്പാ. പാമ്പുകാരൻ മന്ത്രവാദിയായോ? എന്തൊരു മന്ത്രവാദി! എടാ, നിന്റെ മന്ത്രവാദം ഈ നാട്ടിലൊന്നും ഇല്ല. എന്നാൽ ചിന്നൻ കണ്ടെങ്കില് எனக்கு மலையாளம் பேச வராதுங்க. എങ്ങനെ വരും? മലയാളം സകല ഭാഷയുടെയും ജീവനാടിയാ. ഈ മലയാളത്തിലിരുന്നാണ് സകല ഭാഷയും പിരിവ്. ഇതാ നോക്ക്, നിങ്ങളുടെ രാജ്യത്തിൽ ഈ നടനം എന്ന് പറയുന്നല്ലോ, അത് ഇവിടത്തെ കഥകളിൽ നിന്ന് പോയതാ. പിന്നെ ഈ മൃദംഗം ഉണ്ടല്ലോ, അത് ചെണ്ടയിൽ നിന്ന് പോയതാ. പിന്നെ ചിത്രക്കാരർ അത്ര പേരും ഈ മലയാളത്തിൽ നിന്ന് പോയവരാ. சங்கீதம் சரி சரி போதும். உங்க மலையாள பாஷை ரொம்ப வசதி தான். இங்க தமிழ கொஞ்சம் பேசுங்க பாப்போம். இது காக்குமா வல்லிய கஷ்டம். எனக்கு தமிழ் பேசுறதுக்கு மாத்திரமா தெரியும், பாடாமும் தெரியும். பாட கூட தெரியுமா? எங்கே பாடுங்க பாப்போம். தமிழ் கேட்டுக்கோ. சரஸ்வதியே சரணம் ஐயா, நீங்களா? என்னடா நீங்க வர்றது தெரிஞ்சு படத்தை நிறுத்திட்டாங்களா? அது இல்லைங்க, நீங்க வர்றது தெரிஞ்சு கருவாய் உள்ள காத்துக்கிட்டு இருக்கான். கருவாயனா? கருவாயனா? நீ என் கூட வா. எதுக்குங்க? நான் வந்ததை நீ கருவாயங்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதுக்காகத்தான். ஐயா வாடா. இனி தமிழல்லாவடிக்கு மலையாளமே பேசுறதில்ல, கேட்டா? இந்த பேசிட்டீங்களே அது. அட சார், கருவாயம் கிடைச்சாச்சு, கருவாயம் கிடைச்சாச்சு. எங்க? இந்தா இவனா? இந்த ஆளுதான் தியேட்டர்ல கருவாயை நான் பாத்திருக்காரு, டிக்கெட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஆமா சார், டிக்கெட்டை வாங்கிட்டு மீதி காசுக்கு டீயும் பிடிக்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன் சார். சோழவந்தா இன்ஸ்பெக்டர் அருணகிரி பேசுறேன். கருவாயன் சினிமா தியேட்டர்ல இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. நீங்க உடனே ஒரு பெட்டாலியன் போலீஸ் அனுப்பிச்சீங்கன்னா அவனை தியேட்டர்லயே பிடிச்சிடலாம். தேங்க்யூ சார். எஸ் சார். கேட்கிறேன், இந்தாப்பா அவனுக்கு டீ போய் கொடு. அவன் டீ குடி பார்த்து டீ சிக்னல் நீ உடனே டீ வாங்கணும். இருக்கிற லட்சம் இருக்கட்டும். அவன் பீடி ஓகே. எந்த காரணம் படத்தை பண்ண உன் எலும்பு சொன்னதெல்லாம் இருக்கட்டும். சரிங்க, ஒரு வார்த்தை கூட.
பார்த்தவரா எனக்கு? நான் பார்த்தேன். தைரியம் இருந்த பாடியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருப்பான். அவன் செஞ்சது போலீஸுக்கே சவால் விடுற மாதிரி இல்ல. ஒவ்வொரு தடவையும் கருவாயன் எப்படியோ தப்பிச்சிடுறான் சார். நோ நோ, கருவாயனோட கேஸ்ல உங்க அணுகுமுறை சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவன் தப்பிக்கிறதுக்கு ஊர் ஜனங்களே சப்போர்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா யாராய் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணலாம். எப்படி பிடிச்சிடணும் சார்? பிடிச்சு தீரணும். உங்களுக்கு 48 மணி நேரம் டைம் தர்றேன். உயிரோடு பிடிக்க பண்ணுங்க, இல்ல ஷூட் பண்ணுங்க. கலெக்டர் ஆர்டர். கான்ஸ்டபிள், சிகரெட் வாங்கிக்கலாம். சார். அண்ணே, 4 இட்லி கட்டிட்டாங்க. ஏண்டா பாண்டி, தினமும் இட்லி கட்டிட்டு போறியே, யாருக்குடா? எங்க அக்காவுக்கு தான். சரி சரி, இந்தா. அண்ணே, ஒரு 4 இட்லி கட்டிட்டாங்க. என்னத்தா உனக்குன்னு சொல்லி இப்ப இட்லி வாங்கிட்டு போறா? எனக்கா? ஆமா. எனக்கு நான் ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லியே.
யாருக்குடா இட்லி? எனக்கு தான் சார். பொய்யா சொல்றேன். கருவாய் எங்க? தெரியாது சார். சொல்லு. தெரியாது சார். உண்மையை சொல்லு. எங்க இருக்கிறான் கருவாயன்? தெரியாது சார். சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாது சார். சொல்ல வரைக்கும் விட மாட்டேன். எங்க இருக்கிறான் சொல்லு. உண்மையை சொல், இல்ல கொன்னுடுவேன். சார் சார் நான் சொல்லிடுறேன் சார். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. சீக்கிரம் ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. ஆடு மேய்க்கிற பையலுக்கு இருக்கிற துணிச்சலை பாத்தியாடா? கருவாயனை காட்டி கொடுக்கூடான்னு சொல்லி நாக்கியா எடுத்துக்கிட்டு நம்ம காலி ஊருக்கு பார்த்தாகணும். என்ன பண்றது? யாரு நீ? ஊருக்கு புதுசா இருக்கு. நான் அம்மாசையோட சமையல் வந்து வந்திருக்கேன். அப்படியா? துணிமணி கொடு, அம்மா வீட்டுல நான் கொண்டு போய் சேர்த்துறேன். நீ யாருன்னு தெரியாம எப்படி சாமி கொடுக்கறது? ஒரு துணி காணாம போனா கூட வம்போ வம்பு. விருந்துக்கு வந்தவன போய் விவகாரம் மாட்டி வைக்க பாக்குறீங்களா? சரியா போச்சு போ. நான் தான் கருவாயன். ஐயா சாமி, மன்னிச்சுக்கணும் சாமி. நீங்க தான் கருவாயனா சாமி? என் மச்சான் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கு சாமி. இந்தாங்க சாமி, இந்தாங்க புடிங்க சாமி. பத்திரமா பார்த்து போங்க சாமி. இந்த பாலா போன போலீஸ்காரனுங்க பிடிக்கணுங்கிறது கண்டு சுத்துறாங்க சாமி. அதெல்லாம் அப்ப அந்த கழுதி சாமியோ ஏன் கல்யாணம் அவளோ அழுதைய பழம் என் கல்யாணோடு இல்லானாலேயோட கல்யாண அவளோட அது இல்லாட்டாலே கழுதையோட தாடி படம் போல காமகராசி. திருபோட்டு சாமிக்கினியவரோடு பேச்சு உடலுக்குள் சுமையாக உலவுது மூச்சு. உலகத்தில் எனக்குள்ள எல்லாமே போச்சு. கடிவாள இல்லாத குதிரையத்தான் பல போட்டு குடிக்க பல பேரு தான். கடிவாள இல்லாத குதிரையத்தான் பல போட்டு குடிக்க பல பேரு தான். அட எதை சொல்லுறது எதை தள்ளுறது எவன் பிறந்து இத வெல்லுறது? தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி. என் கல்யாணம் நடந்த அவளோட அது இல்லாட்டினாலு கழுதையோட. என் கல்யாணம் நடந்த அவளோட அது இல்லாட்டினாலு கழுதையோட. தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி. பரிபோனது பணக்கார சொல்லேதான் சபையேறுது. பல பெண்கள் மணவாழ்க்கை
பறிபோனது பணக்காரன் சொல்லேதான் சபையேறுது படமெல்ல முடியல சொல்ல முடியல கொட்டியதனால முடியல தக்காளி பழம் போல அக்காவக ராசாத்தி தக்காளி பழம் போல அக்காமக ராசாத்தி என் கல்யாணம் நடந்தா அவளோட அது இல்லாட்டினாலு கடுதையோட என் கல்யாணம் நடந்தா அவளோட அது இல்லாட்டினாலு கடுதையோட ஏ தன்னானே தன்னே தன்னே தன்னானே தன்னே தன்னே ஏ தன்னானே தன்னே தன்னே கருப்பாயி கொஞ்சம் குடிக்க தண்ணி உண்டாமா? அப்பா கும்பிடுறோம் சாமி. வணக்கம். அடி பலமா வளர்ந்துச்சா? மன்னிச்சுப்பா. தம்பி கருவாயா, மாட்டிக்கிட்டியப்பா? தப்பிக்க நினைச்ச ஷூட் பண்ணிடுவேன். என்ன பண்ற? பார்த்தா தெரியல, கம்பி என்ற என்ன வளர்ச்சுற? என்ன என்னன்னே நியாயம்? நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? சட்டம் சொல்லுது பொண்ணை கடத்திட்டேன்னு, நான் சொல்றேன் கூட்டிட்டு போனேன்னு. பொண்ணை விட்டுற சொன்னீங்க, விட்டுட்டேன். என்னையும் விட்டுற வேண்டியதானே? என்னன்னே நியாயம், என்னன்னே நீதி? ஏன்னா இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க? யோ, உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. அதுக்குள்ள நம்ம செய்தி காட்டுத்தீவு போல பரவிச்சு இருக்கு. சரி சரி, வர சொல்லு. வாங்கண்ணே வாங்க. நான் அதுக்குள்ள வரமாட்டேன். என்ன ஜாமீன் எடுத்து தானே வந்தீங்க? இல்லடா, எனக்கும் தெரியாம எவனாவது ஜாமீன்ல எடுத்தா இவனை விடாதீங்கன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அநியாயம், அக்கிரமம். எது? நான் கட்ட வேண்டிய பொண்ணை நீ கட்டிக்கிட்டீங்க. ஜெயில்னு பார்க்க மாட்டேன், வாயிலே குத்துவேன்.
நல்லா யோசனை பண்ணி பாரு. உன் கலரு, உன் மூக்கு, உன் ஒசரம், உன் பல்லு இதுக்கு மேட்ச் ஆகுமா? நீ அமாவாசை மாதிரி இருக்கிற, இவ பௌர்ணமி மாதிரி இருக்கா. எப்படிடா? அண்ணே, அண்ணன் முட்டாட்டி அண்ணி 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? தேனிலவுக்காக ஊட்டிக்கு போறோம். அங்க குளிருமே. அத கூட கூட்டிட்டு போறேன். டேய், இந்த 2 பேர்ல ஒண்ணு தொடு. எதுக்குண்ணே? தொடரா. இதுதான் கண்டிப்பா 7 வருஷம். இத தொட்டா தூக்கு. அண்ணே, நான் ஏகப்பட்ட ரூபாய் புதைச்சு வச்சிருக்கேன். அத ரகசியமா சொல்லணும். உங்க காதை கொடுங்க. ஏண்டா கழுதுவாயா, அதுக்கு எவனாவது ஏமாந்த இருப்பான் பாரு. காலை கொடுத்தா கடிச்சு போடுவேன். நான் உனக்கு முன்னால பிறந்தவன். வத்துமா? வாய பாரு, வாய பாரு, வாய. ரொம்ப சந்தோஷங்க சாமி. இனிப்பும் பணமும் எது கொடுக்குறீங்க? விடிஞ்சா கருவாயனுக்கு தூக்கு. இனிமே எனக்கு எதிரியே கிடையாதுடா. கிடாவட்டி சுத்துப்பட்டு கிராமம் பூரா விருது வைங்கடா. கருவாயா, உன்னை பார்க்க காளியம்மான்னு ஒரு பொண்ணு கூடவே ஒரு பையன் வந்திருக்கான்ப்பா. அவங்கள நீ பார்க்க விரும்புறியா? உன்னை தூக்குல போட போறாங்களாமே. உன்னை காப்பாத்த எனக்கு வழியும் தெரியல, வக்கம் இல்ல. யாருக்கிட்ட போய் என்ன கேக்குறதுன்னு தெரியாம கடந்து தவிக்கிறையா. சாகிறத பத்தி நான் கவலைப்படல. உன்னை விட்டுட்டு போறேன்னு தான் கவலையா இருக்கு. என்ன பத்தி ஏன் கவலைப்படுற? எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் 5க்கு 4 காலி ஒருத்தனம் மட்டும் விட்டுட்டு போறேன்னு தான். கருவாயனை காண சார்.
எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் 5க்கு 4 காலி ஒருத்தனம் மட்டும் விட்டுட்டு போறேன்னு தான். அந்த பண்ண குடும்பத்தில் நீர் தளிச்சான். மானம் பிரதானந்தான், தானும் கரிகாலந்தான், சிங்கம் இவனே என்றே பேரெடுத்தான். தெற்கு திச்சீமைக்கு அவனே அதிகாரி, தென்பாண்டி மன்னன்தான் வந்தான் உருமாறி. அவனை எண்ணிக்கொண்டு நெஞ்சில் சோகம் கொண்டு வாய்க்காலா போகுது வைகநதி. கதகேளு கதகேளு கரிமேட்டு கருவாயங்கதகேளு கதகேளடி. கரிமேட்டு கருவாயங்கத போல இனி இந்த புவி எழுங்கடையாதடி. கதகேளு கதகேளு கரிமேட்டு கருவாயங்கதகேளு கதகேளடி.